சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பலா பிரபாகரன். அமுலுக்கு வரும் மின்வெட்டு. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மின் விநியோகம் தடை செய்யப்பட வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் 1.5 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மின்வெட்டு பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணிக்கு இடையில் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மகிழ்ச்சி. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜா பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் புதன்கிழமை காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து கப்பலானது பயணத்தை ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு ஆட்சி. சுகாதாரத்துறையில் நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அதன்படி அடுத்த மாதம் 3500 தாதியர்கள் மற்றும் 976 குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அமைச்சர்கள் நியமனம். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் செய்வதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டதை அடுத்து 4 அமைச்சுக்களுக்கு 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழ் உள்ள 3 அமைச்சுக்கான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஆகியவற்றுக்கு பின்வரும் 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எச்சரிக்கும் விவசாயிகள். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரிக்காவிட்டால் அரசுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் அதிக விலைக்கு நெல் வாங்குவதற்கு தயாராக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அரசின் விலையை ஒருபோதும் அதிகரிக்க அனுமதிக்க முடியாது என விவசாய பிரதி அமைச்சர் நாகக்கரன் தெரிவித்தார். உலக அங்கீகாரம். 2025 ஆண்டிற்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமாக இலங்கையில் சிகிரியா தரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அங்கீகாரம் 360 மில்லியனுக்கும் அதிகமான சரிபார்க்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மதிப்புரைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது சிகிரியாவை சூழ உள்ள விருந்தோம்பல் மற்றும் கவர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. இலங்கையின் கலாச்சார முக்கோணத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள சிகிரியா இயற்கையின் சிறப்பையும் ஆழமான வரலாற்று பின்னணிக்கும் ஒரு சுற்றுலா இடமாக திகழ்ந்து வருகிறது. சர்வதேச தலைப்புகளில் இடம் பிடிக்கும் இலங்கை குரங்கு. இலங்கையில் நேற்று எதிர்பாராத குற்றவாளியான குரங்கு நாடு தழுவிய மின் தடையை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. முழு தேசத்தையும் இருளில் மூழ்கடித்துள்ளது. இதனை அடுத்து அந்த குரங்கானது சர்வதேச தலைப்புச் செய்திகளில் இடம் பாணந்துறை உப மின் நிலையத்தில் உள்ள மின் கட்டமைப்பில் காலை 11:30 மணி அளவில் குரங்கு ஒன்று மூழ்கியதன் காரணமாக நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டுள்ளது. முதலில் தொழில்நுட்ப கோளாறாக கருதப்பட்ட இந்த சம்பவம் உண்மையில் குரங்கினால் ஏற்பட்டது என்பதை எரிசக்தி அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இத்துடன் இணைய வளர்க்கப்பட்ட செய்திகள் நிறைவு காண்கிறது.